ஆட்டத்தை ஆரம்பித்த நீதிமன்றம், அலறி துடிக்கும் அறிவாலயம், அடுத்தடுத்து அரங்கேற போகும் ட்விஸ்டுகள். ஒரு அரசு ஊழியர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தாலே அவரை பணியிடை நீக்க சட்டத்தில் இடம் உள்ளது. ஆனால் 230 நாட்கள் சிறையில் உள்ள அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்றும் தொடர்வது ஏன்? ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எழுப்பிய கேள்விதான் இது. இதன் மூலம் மக்களுக்கு அரசு என்ன சொல்லப் போகிறது என்ற விளக்கத்தையும் நீதிபதி திமுக அரசிடம் கேட்டுள்ளார். இதே கேள்வியை தான் தமிழக ஆளுநர், பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நடுநிலையாளர்கள், ஏன் பொதுமக்களும் கூட திமுகவை நோக்கி ஏற்கனவே பலமுறை எழுப்பியிருந்தனர். அமைச்சருடைய மைண்ட் இங்கு இல்லை. மின்சாரத்தின் மீது நேற்று பார்த்து பத்திரிகை நண்பர் ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க. இந்த மாதிரி 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு. 10 ரூபா 30 ரூபா வாங்குறாங்கண்ணே. எதுக்கு 10 ரூபான்னு குறைச்சி சொல்கிறீங்க? எங்கூட வாங்கினா 30 ரூபா வாங்குறாங்க. பெட்டிக்கு முதல்ல 90 ரூபா பெட்டிக்கு வாங்குறாங்கண்ணே. அதாவது இண்டிவிஜுவல் குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபா எம்ஆர்பிக்கு மேலே ஒரு பெட்டி. தமிழ்நாட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா 54 லட்சம் கேஸ் விற்கிறாங்க. 54 லட்சம் கேஸ், ஒரு கேஸுக்கு ஒரு பெட்டிக்கு 90 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. நீங்கள் போய் எந்த டாஸ்மாக் கடைக்கு போனால் கூட மக்கள் சொல்லுவார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்கள் இந்த நேரத்தில் மனதார பாராட்டு. ஏன்னா இந்த கேள்வியை கேட்பதற்கு தான் பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க. தைரியமாக ஸ்பீக் ட்ரூத் டு பவர். ஆனால் அந்த பத்திரிகை சந்திப்பில் அந்த நண்பர்கள் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஆனால் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொன்னார் 5000 கடைக்கு போனீங்களா அப்படின்னு. அமைச்சர் நான் கேட்குறேன், நீ 5000 கடைக்கு நீ போனையா? நீ 5000 கடைக்கு போயிருக்கியா? நீ பத்திரிகை நண்பரை பார்த்து அமைச்சர் நீ கேட்குற 5000 கடைக்கு பத்திரிகை நண்பர் போயிருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர் ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு மாத சம்பளம் வாங்கி கொண்டு வேலையை செய்கிறாங்க. உங்களை மாதிரி என்ன 10 ஐஏஎஸ் அதிகாரி வச்சுக்கிட்டு 10 கார் வச்சுக்கிட்டு சைரன் போட்டால் போகிறாங்க. அவர் பைக்கில் இருக்கக்கூடிய நண்பர் ஒரு 10 கடைக்கு போயிருக்கலாம், 15 கடைக்கு போயிருக்கலாம், போய் பார்த்து கேட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் மக்கள் மன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு செவிசாய்க்காமல் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக முதலமைச்சர் தொடர செய்துள்ளார் என்றும், ஆனால் நீதிமன்றம் தற்போது நேரடியாக கேள்வி எழுப்பி திமுக அரசுக்கும் அக்கட்சிக்கும் இடியாக இறங்கியுள்ளதாகவும் அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஊழல் புகாரில் சிக்கிய திராவிட கட்சியை சேர்ந்தவர் மிக எளிதாக அதிலிருந்து விடுதலை பெறுவது சாதாரண நிகழ்வாகவும், அவர்கள் மீண்டும் மீண்டும் பதவியில் இருப்பது தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் தொடரும் அரசியல் நிகழ்வாகவே மாறிவிட்டது என்பது நீண்ட காலமாக கூறப்படும் குற்றச்சாட்டு. இந்த நிலையில் திமுகவினரின் ஊழல் பட்டியலை அடுத்தடுத்து வெளியிட்டு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஊழல் வழக்கில் சிக்கிய அமைச்சர்கள் நிச்சயம் சிறை செல்வார்கள் என்று உறுதியாக கூறி அதற்கான பட்டியலையும் வெளியிட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் திமுக அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSSR உள்ளிட்டோர் ஊழல் வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டது குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த வழக்குகளை மறு விசாரணைக்கு எடுத்தார். இந்த மறு விசாரணையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரி பொன்முடி தாக்கல் செய்த மனுவையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்காதது, நிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்காமல் அதிலும் அளவுகோல் வைத்து நிராகரித்தது உள்ளிட்ட காரணங்களால் மக்களின் கடுமையான அதிருப்தியை திமுக அரசு சந்தித்து வரும் நிலையில் திமுகவிற்கு உட்கட்சி விவகாரமும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்து உள்ளதாக கூறப்படுகிறது. வெள்ள பாதிப்பு, அதிலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை சரி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் கடுமையாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எம்எல்ஏக்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர், அவரும் 2 நாட்களாக களத்திலே இருக்கிறாங்க. இந்த சேதத்தை, வெள்ள சேதம், குறிப்பாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள், அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது சற்றும் ஏற்புடையதல்ல. ரெட் அலர்ட், வரலாறு காணாத மழை, தென் தமிழகம் முழுவதுமே தண்ணிக்கடியில் போக ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சடலங்கள் தண்ணியில் மிதந்து பார்த்ததில்லை. அதையும் பார்க்க ஆரம்பித்தோம். அதையும் பார்க்குறோம் திருநெல்வேலியில் காலையில் இருந்து. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்தி கூட்டணி மீட்டிங்காக நேற்று டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. டி.ஆர். பாலு அவர்களிருந்து, தயாநிதி மாறன்லேருந்து, MP ராஜாலிருந்து தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா தலைவர்களும் டெல்லியில் போய் முகாமிட்டிருக்கிறாங்க. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அந்த சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி கான்ஃபரன்ஸ்க்கு நெல்லையினுடைய மேயர் போய் நின்றுருக்காரு. சேலத்தில் இளைஞரணி கான்ஃபரன்ஸ்க்கு நின்றுருக்காரு. KN அவரை பார்த்து சொல்கிறார், என்னையா ஊரில் மழை பெய்யுது, இங்கே என்னையா பண்ணிட்டு இருக்கிற சேலத்தில்? அந்த அளவுக்கு எந்த வித ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு நிவாரண பணிகளை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும், கிரவுண்டில் என்ன ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் எஃபர்ட் எடுக்கணும், எந்த ஐடியாவுமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க. மேலும் மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டிலும் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது.
கடந்த முறை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வழங்கிய இடங்களை குறைத்து வழங்க திட்டமிட்டு உள்ளதாகவும், ஆனால் தற்போதைய சூழலை பயன்படுத்தி திமுகவிடமிருந்து இம்முறை அதிக இடங்களையே கூட்டணி கட்சிகள் பெற முயற்சித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, திமுகவை முழுமையாக உதயநிதி டேக் ஓவர் செய்யும் நடவடிக்கையில் இருப்பது கட்சியின் சீனியர்களையே அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன. மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் முக்கியமான இந்த தருணத்தில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அயல்நாட்டிற்கு சென்று உள்ளதாகவும், எனவே கட்சியின் முக்கிய பணிகளை உதயநிதி கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளையும் அவரே கவனித்து வருவதாகவும், கட்சியை முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சிப்பதாகவும், வருகின்ற மக்களவைத் தேர்தலில் தனது ஆதரவு வேட்பாளர்களையே நிறுத்தவும் முடிவு செய்து உள்ளதாகவும் தகவல்கள் உலா வருகின்றன. எனவே கட்சியின் மூத்த நிர்வாகிகளே புலம்பும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை கழட்டி விட்டுவிட்டு இளைஞர் அணியை சேர்ந்த தனது ஆதரவாளர்களை நிறுத்தும் முயற்சியிலும் உதயநிதி ஈடுபட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே எம்பிக்களாக உள்ள திமுக மூத்த தலைவர்கள் தங்களுக்கு வாய்ப்பு நழுவிவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாகவும், சீட்டு கிடைக்க தொகுதியை சேர்ந்த அறிவாலயத்திற்கு நெருக்கமான முக்கிய திமுக நிர்வாகிகளை அணுகி கட்சியின் தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கும் வேலையில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஊழல் புகார் உள்ளிட்ட காரணங்களை காட்டி அவற்றில் சிக்கியவர்களை ஓரங்கட்டவும் ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறதாம். இதன் காரணமாக ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள முக்கியமான சீனியர்கள் கூட புலம்பும் நிலைக்கு சென்று உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வகையில் இந்த மக்களவைத் தேர்தல் ஏனைய கட்சிகளைப் போல அல்லாமல் திமுகவிற்கு கூடுதல் சவாலாகவே அமைந்து உள்ளதாகவும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை கடந்து கட்சியை காப்பாற்ற வேண்டிய முக்கிய சவாலையும் அக்கட்சி எதிர்கொண்டு உள்ளதாகவும் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர்.